ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மேகலாஸ் வேர்ல்டு. 50 ஆட்டத்தை தொடங்குங்கள். இப்போதெல்லாம் 50 வயதை தொட்டவுடன் உடல் அளவிலும் மனதளவிலும் இனி தன்னால் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்மில் பலர் முடிவு செய்து கொள்கிறார்கள். 50 வயதுக்கு பிறகுதான் ஒரு பலமான வளமான மூளையோடு நாம் பயணிக்க ஆரம்பிக்கின்றோம். பல விஷயங்களில் அனுபவப்பட்டு தெளிந்து வாழ்க்கையை புரிதலோடு பார்க்கின்ற பருவம் இந்த 2வது இன்னிங்ஸ் தான். 50 வயதிற்கு மேல் தவறாமல் செய்ய வேண்டிய அவசியமான விஷயங்கள்: புதிய உந்து சக்தியை உருவாக்க புதிதான உங்களுக்கும் தேவையான சவால் ஒன்றை கையில் எடுங்கள். உங்களை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள கடினமான இலக்கை முன்னிலைப்படுத்தி அதனை நோக்கி நிதானமாக ஆனால் உறுதியோடு செல்லுங்கள். எப்போதுமே புதிய விஷயங்களை தேடுங்கள். புதிய மனிதர்களிடம் பேசுங்கள். இளைஞர்களோடு பழகுங்கள். 25 வயதில் இருந்த உத்வேகம் கிடைக்கும். அழகான உடைகளை ரசனையுடன் தேர்வு செய்து மிடுக்காக உடுத்துங்கள். 50 வயதில் நரையும் திரையும் வழுக்கையும் அழகுதான். உலகின் மிகப்பெரிய சாதனைகளை செய்து நிறைய பேரை ஈர்க்கின்றவர்களில் 50+ காரர்கள் தான் அதிகம். பெரும்பாலான இளைஞர்களுடன் ஒத்த கருத்து நண்பர்களுடன் புதிய இடங்களுக்கு புதிய அனுபவங்களை தேடி பயணம் செல்லுங்கள். வேறுபட்ட மனிதர்களோடு உரையாடுங்கள். திசையறியா ஆர்வமூட்டும் பயணங்கள் நம்மை பள்ளி பருவத்திற்கு இட்டு சென்று துள்ளி குதிக்க வைக்கும். புதிய நவீன சிந்தனையாளர்களின் புத்தகங்களை தேடி நிறைய படியுங்கள். உங்கள் மூளைக்கு தீனி போட நிறைய புதிய விஷயங்களை தேடி படியுங்கள். நகைச்சுவை கதைகளை, நிகழ்வுகளை, ஒளிமங்களை விரும்பி காணுங்கள். சிரித்து பேசுங்கள். பிறர் சிரிக்க பேசுங்கள். உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் உண்டாகும். விரோதிகளை விளக்குங்கள். பெருமைக்காரர்களை, பொறாமைக்காரர்களை கால விரயம் கருதி ஒதுக்குங்கள். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் பேணுங்கள். நடைப்பயிற்சி, மூச்சுப்பயிற்சி, சிறு சிறு ஆசனங்கள் தவறாது செய்யுங்கள். பொது சேவையில் நாட்டம் கொள்ளுங்கள். உதவி தேவைப்படுபவர்களுக்கு உங்களால் இயன்ற வகையில் உதவுங்கள். அவர்கள் நன்றியில் உங்களை நீங்களே புதிதாக ரசித்து மகிழ்வீர்கள். எப்போதுமே முதல் இன்னிங்ஸை விட 2ஆம் இன்னிங்ஸ் தான் நாம் வாழ்ந்த வாழ்வின் அர்த்தங்களை நிர்ணயிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. மேற்சொன்ன விஷயங்களை சரியாக செய்தால் 50+ ஆரோக்கியம் பற்றி கவலைப்பட தேவையே இல்லை தோழர்களே. மூளையும் மனசும் உடலும் சரியாக இயங்க ஏற்பாடு செய்துவிட்ட பிறகு ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது? Thanks for watching my channel. நன்றி, வணக்கம்.